தாய்லாண்டில் சமிலா பீச் நாங்கள் போய் வியூலாம் பார்த்துட்டு பேக் ரிட்டன் வரையில் அங்கே வந்து பெரிய எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. பயங்கர கூட்டமாக இருந்தது. சரி அங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தா நிறைய ஃபுட் ஐட்டம் தாங்க வச்சுருந்தாங்க. அதில் வந்து டிக்டாக் ஃபேமஸ், இன்ஸ்டா ஃபேமஸ், அவங்கெல்லாம் நிறைய என்னென்னமோ ஸ்டால்ஸ் வச்சுருந்தாங்க. நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ், அதில் நிறைய தாய்லாண்ட் ஃபுட், அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து இந்த ஃபுட் ஸ்டாலில் பயங்கர கூட்டமாக இருந்தது, ரொம்ப கூட்டமாக இருந்தது, ரொம்ப டிமாண்டாகவும் இருந்தது. போய் டோக்கன் எடுக்கவே அவ்வளோ லைன் இருந்தது. 150 பாட்டுன்னு நினைக்கிறேன் இந்த மேங்கோ மில்க் ஷேக்கு. அது வெரைட்டியாக பண்ணாங்க. அதுக்கு ஸ்டாஃபே அத்தனை பேர் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் கொடுத்து, அது ஒரு மாதிரி ட்ரெமெண்டஸாக இருந்தது, பார்க்கவே அழகாக இருந்தது. எல்லாருமே லேடி ஸ்டாஃபு, எல்லோ கலர் ட்ரெஸ்ஸிங்கு. ஒரு ஆள் வந்து மேங்கோ பீல் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி நல்லா இருக்கான்னு பார்க்குறாங்க. இன்னொரு ஆள் வந்து அதை ஒழுங்காக கட்டிங் போடுறாங்க. இன்னொரு ஆள் ஜூஸ் அடிக்கிறாங்க. இன்னொரு ஆள் வந்து அதை வந்து அழகாக ஸ்கூப் மாதிரி மேலே வைக்கிறாங்க. இன்னொரு ஆள் சீஸ் லேயரிங் பண்ணுறாங்க. இன்னொரு ஆள் வந்து அந்த க்ரீமை வந்து மேலே வந்து டெக்கரேட் பண்ணி வைக்கிறாங்க. இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு. அதை க்ரீம் மட்டும் வச்சா ஒரு ரேட்டு, க்ரீமோட சீஸை ஸ்ப்ரெட் பண்ணால் அது ஒரு ரேட்டு. அப்புறம் மேங்கோ மில்க் ஷேக் மேலே மேங்கோ ஸ்லைசஸ் அப்படியே அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சா அது ஒரு ரேட்டு. அப்புறம் மேங்கோ மில்க் ஷேக் மட்டும் இருந்தால் அது ஒரு ரேட்டு. நாங்கள் வந்து மேங்கோ மில்க் ஷேக் மட்டும் ட்ரை பண்ணியிருந்தோம். பயங்கர திக்காக இருந்ததுங்க. ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அல்ஃபோன்ஸோ மேங்கோ கட் பண்ணி அதில் மில்க் ஊற்றி நம்ம வந்து மில்க் ஷேக் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் தான் இருந்தது. அங்கே வந்து தாய்லாண்டில் பேசிக்காகவே தாய்லாந்து மலேசியாவில் வந்து மேங்கோ லவர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதை நேர்லேயே என்னால் பார்க்க முடிஞ்சது. அவ்வளோ க்ரேஸியாக இருந்தாங்க அந்த மேங்கோ மேலே. தேங்க் காட் நமக்கு வந்து மேங்கோலாம் வந்து அவ்வளோ சூப்பராக கிடைக்கிது மேங்கோ இங்கே தமிழ்நாட்டில். ஆனால் இது பார்க்கவும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நீங்கள் ரசிச்சிங்களான்னு சொல்லுங்கள்.